வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்வெர்ட்டர். பர்டிகுலராக அந்த இன்வெர்ட்டர் வந்து சைன் வேவ் இன்வெர்ட்டர், எல்எஃப் இன்வெர்ட்டர். ஆக்சுவலாக நமக்கு 230 வோல்ட் ஏசி மட்டும் இருந்தால் பத்தாது. அதில் வர ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் வந்து 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹெர்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் காயில் வைண்டிங்கை பேஸ் பண்ணக்கூடிய லோடு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். குறிப்பாக ஒரு டேபிள் ஃபேன் அல்லது சீலிங் ஃபேன் இதுக்கு லோடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில். 150 வாட்ஸ் இன்வெர்ட்டரை பற்றியே உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்த இன்வெர்ட்டர் 150 வாட்ஸ் இன்வெர்ட்டர் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் 150 வாட்ஸ் தான். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? லாஸ்ட் கிளாஸில் பார்த்த 150 வாட்ஸ் இன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஹெச்எஃப் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வரும். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் இதுதான் இந்த இன்வெர்ட்டர் இதுதான் காமிச்சிருந்தோம் உங்களுக்கு. இதோடைய ப்ரைஸ் சொல்லியிருந்தேன். இது ப்ரைஸ் வந்து 450 வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இன்வெர்ட்டருடைய ப்ரைஸ் வந்து 1500 ரூபா வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதை சைன் வேவ் இன்வெர்ட்டர்னு சொல்லிட்டேன். இந்த இன்வெர்ட்டர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், இந்த எலக்ட்ரிக்கல் லோடு ஏதாவது கொடுக்க முடியும். எலக்ட்ரிக்கல் லோடு அப்படின்னா டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன், மிக்சி இந்த மாதிரிலாம். ஆனால் வாட்ஸை பொறுத்து தான் இருக்குது. இதனுடைய வாட்ஸ் வந்து 150 வாட்ஸ். 150 வாட்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய லோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் சரி வியூவர்ஸும் கேட்டது என்ன அப்படின்னா, வீட்டில் ஒரு ஃபேன் இருக்குது, அந்த ஃபேன் ஒன்றா போதும் அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேன் ஓடும். இப்போ இந்த யூனிட்டில் 150 வாட்ஸ் தான். இதில் ஃபேன் ஓடுமானா கொடுத்தீங்கன்னா இந்த யூனிட் ஃபெயிலியர் ஆகிரும். ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகாது. ஓகே, அப்போது நம்ம என்ன தேவை அப்படின்னா, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேம் சர்க்யூட் தான். இதில் அதே சர்க்யூட் தான், அதே ஐசி தான், அதே டிரைவ் தான். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்க்கலாம், இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு. இது மேலே டாப்பில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி சாக்கெட் இருக்குது, அவுட்புட் சாக்கெட் இருக்குது. இதில் பேட்ரி கிளிப் 100 ஆம்பியர் பேட்ரி இதில் கொடுக்கலாம். வேறு ஒன்று ரொம்ப சிம்பிள். இங்கே டிசி கொடுத்தா இங்கே ஏசி எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்னா ஒரு இண்டிகேட்டர் ப்ளஸ் பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. ஆன் பண்ணால் போதும், இது ஒர்க் பண்ணும். சோலார் பேனல்லிருந்து வரக்கூடிய 12 வோல்ட் கூட டிசியை ஒரு சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி இந்த யூனிட் கொடுத்து நாம் ஒரு ஃபேன் ரன் பண்ணலாம் 150 வாட்ஸ் லோடுக்குள்ளே. இந்த யூனிட்லேயே உங்களுக்கு வந்து எல்இடி டியூப் லைட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நாம் இதை பற்றி ஒரு டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்யூட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு செகண்ட். இப்போ பாருங்கள், இதில் என்ன இருக்குது, ஒரு டயக்ராம் 150 வாட்ஸ் சைன் வேவ் இன்வெர்ட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், இது சர்க்யூட். இதில் வந்து 2SG3524 அப்படிங்கிற ஐசி, இதுதான் ஐசி. 2 மாஸ்பெட் உபயோகப்படுத்தியிருக்கோம். இதில் நம்பர் ஆஃப் மாஸ்பெட்ஸை கூட இதனுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இவ்வளோ தான், வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. 2000 வாட்ஸ் வரைக்கும் இந்த சர்க்யூட் யூஸ் பண்ண முடியும். என்ன பண்ணணும், இந்த பேரலெல்லாம் மாஸ்பெட்டை கூட்டிக்கிட்டே போகணும். இந்த மாஸ்பெட்னுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, எவ்வளோ கரண்ட் தன் வெளியே தாங்கும், கேப்பபிலிட்டி, அதை பொறுத்தும் குவாலிட்டி கூடும். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது IRF-Z44N. சில மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் IRF-3205, 640, 540 நிறைய இருக்குது. ஓகே, இப்போ இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணணும்னா இந்த சர்க்யூட்டுக்கு உங்களுக்கு சப்ளை வோல்ட் வரணும். பாருங்கள், இந்த பின் இந்த இடத்துல 12 வோல்ட் போட்டிருக்கேன். இந்த 12 சப்ளை எங்கேருந்து வரணும், இந்த பேட்டரியிலேருந்து வரணும். 12 வோல்ட் பேட்டரி 100 ஆம்பியர், 40 ஆம்பியர் மினிமத்திலிருந்து எவ்வளோ ஆம்பியர் வேணாலும் இருக்கலாம். ஒரு 15 ஆம்பியர் அல்லது 16 ஆம்பியர் ஃபீஸை தாண்டி தென் 12 வோல்ட் இந்த ஐசிக்குள்ளே வரும். இந்த ஐசி உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வோல்ட் இங்கே மட்டும்தான் வருமா, இல்லை இங்கேயும் வரும். இங்கே இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம், அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர். அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஆம்பிளிஃபையர்லாம் அசம்பிள் பண்ணுறோம் இல்லையா. இன்வெர்ட்டர் தனியாக டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மர் கூட நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்.
இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 12 0 12 இதில் 0 230 வோல்ட் இதுதான் அவுட்புட். அப்படியே ரிவர்ஸ் சென்டர் பாயிண்டில் டிசி வோல்ட் கொடுத்தோன்னே இந்த வோல்ட் என்ன பண்ணும், இந்த மாஸ்பெட்டுக்கும் இந்த மாஸ்பெட்டுக்கும் போயிடும். இந்த மாஸ்பெட் கண்டக்ட் ஆகணும் அப்படின்னா எந்த மாஸ்பெட்டுக்கு கேட் பல்ஸ் வருதோ அந்த மாஸ்பெட் தான் கண்டக்ட் ஆகும். இந்த சர்க்யூட்டில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி அவுட்புட் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல டைமிங் ரெசிஸ்டர், டைமிங் கெப்பாசிட்டர். இந்த டைமிங் ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூயை கூட்டி குறைக்கும் போது ஃப்ரீக்வன்சியை கூட்டி குறைக்க முடியும். இந்த ஆஸ்பார் சர்க்யூட் படி இதில் வந்து சில ஃபார்முலா இருக்குது. இப்போ அது நமக்கு தேவையில்லை. 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் வரும். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 50 தடவை மாறி மாறி பல்ஸ் வரும். 14ஆம் பின்னில் ஒரு பல்ஸ் வரும், 11ஆம் பின்னில் ஒரு பல்ஸ் வரும். 14ஆம் பின்னில் பாசிட்டிவ் பல்ஸ் வந்து இந்த மாஸ்பெட் கண்டக்ட் ஆகும். 11ஆம் பின்னில் ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் வந்து இந்த மாஸ்பெட் கண்டக்ட் ஆகும். ரெண்டும் மாறி மாறி கண்டக்ட் ஆகும். ஒரு செகண்டுக்கு 50 ஹெர்ட்ஸ், 50 டைம்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய இதான் ப்ரைமரி, இது செகண்டரி. ப்ரைமரியில் என்ன உங்களுக்கு நம்ம 12 வோல்ட்டு 40 ஆம்பியர்லேருந்து 100 ஆம்பியர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? 12 வோல்ட் கொடுத்தோன்னே இது என்ன ஆகும், இது சுவிட்சிங் ஆகும். ப்ரைமரியில் சுவிட்சிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக செகண்டரியில் 230 வோல்ட் அவுட்புட் வரும். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வரக்கூடிய அவுட்புட்டை நாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது சென்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் இன்வெர்டர் அவுட்புட்லேருந்து எடுத்து அதை ஸ்டெப் டவுன் பண்ணி டிசி பண்ணி ஒரு சர்க்யூட் இதனுடைய அவுட்புட் சென்ஸ் அப்படிங்கிறத இந்த ஐசியுடைய 1ஆம் பின்னு கொடுத்துருக்கு. இது ஃபீட்பேக், இதை புரிஞ்சுக்கும். லோடு இருக்கா, லோடு இல்லையா, ஓவர்லோடா அப்படிங்கிறதெல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஐசி என்ன பண்ணும், ஆசிலேட் ஆகும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சர்க்யூட், ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நாம் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாம். பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, இதான் வந்து ஹெச்எஃப் டிரான்ஸ்ஃபார்மர், பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் லாஸ்ட் கிளாஸில் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். 150 வாட்ஸ் இதில் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர். பட் இந்த சைன் வேவ் இன்வெர்டர்னு சொன்னாவே என்ன வந்தனோ அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருப்பாங்க. ஓகே, இது நாமளே அசம்பிள் பண்ண முடியும். இதனுடைய ப்ரைஸ் 1500 டோட்டல் கிட். நீங்கள் ஒரு பேட்டரி கொடுத்தீங்கன்னா போதும், ஃபேன் ஓட வைக்கலாம். அல்லது 150 வாட்ஸ் லோடுக்குள்ளே நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ. இந்த யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு இருக்குது, ஒரு சர்க்யூட் போர்டு இருக்குது, 2 மாஸ்பெட்டு, ஒரு ஐசி. இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்குது. அதை நான் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாட் நெசசரி நவ். இதான் டிரான்ஸ்ஃபார்மர், அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட் நேரம் இந்த சாக்கெட் வெளியே வருது. நான் இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் கார்டு கொடுத்துருக்கேன். 2 பல்பு கொடுத்துருக்கேன். இந்த பல்பு, இந்த குண்டு பல்பு ஆக்சுவலாக வந்து அந்த பழைய 150 வாட்ஸ் இன்வெர்ட்டருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். பட் இதில் கொடுக்கலாம், இது சைன் வேவ் இன்வெர்ட்டர். ஓகேவா? அப்படின்னா நம்ம ஒரு காயில் லோடு கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃபேன் நமக்கு எய்ம் அதுதான், ஒரு ஃபேன் வேணும். நிறைய பேர் கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு சிங்கிள் ஃபேன் ஒர்க் பண்ணால் போதும், கரண்ட் இல்லாதப்போ ஒர்க் பண்ணணும், அது இருந்தால் போதும்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த வீடியோ. யூனிட் ரெடிமேடாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் அசம்பிள் பண்ண வேண்டியதில் 1500 ரூபா வரும் இதனுடைய காஸ்ட். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள், பவர் ஆன் பண்ணுறேன். பேட்ரி லைன் கொடுத்துருக்கேன். ஓகே, பாருங்கள், ஒரு டியூப்லைட் 22 வாட்ஸ் டியூப்லைட் எரியுது. இன்னொரு டியூப்லைட், 2 டியூப்லைட் எரியுது. கொஞ்சம் கிளேர் அடிக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? தென் ஒரு குண்டு பல்பு, தென் இன்னொரு குண்டு பல்பு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண, 2 பல்புமே எரிய வைக்கிறேன், எரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன தெரியுது அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பல்பு ஒர்க் பண்ணவே நாம் ஒரு ஃபேனை ரன் பண்ணலாம். ஒருவேளை பிஎல்டிசி ஃபேனாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. பிஎல்டிசி ஃபேனோ அல்லது எல்இடி பேஸ்டு டியூப் லைட்டோ சீரியல் லைட்டோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் ஐசோலேட் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆன்லைனில் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங்,
யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ் இதை பற்றிய கிளாஸஸ், இண்டிவிஜுவல் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஆன்லைனில் யார் வேணால் படிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க படிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால எலக்ட்ரானிக் சம்மந்தமாக அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிமுறை இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். நான் இப்போ மறுபடியும் 1 செகண்ட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், பக்கா ஒர்க் பண்ணும். ஸோ எல்இடி டியூப் லைட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிஎல்டிசி ஃபேன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஆர்டினரி ஃபேன் பண்ணலாம். வாட்ஸ் மட்டும் மறந்துடாதீங்க, 150 வாட்ஸுக்குள்ளே அது இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.